அன்பிற்கினிய மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். கோவில் திருவிழாக்களும் சுற்றுலாவும் உறவினர்களின் இல்லங்களில் சுப நிகழ்ச்சிகளும் விளையாட்டுகளும் என்று பலருக்கு மட்டற்ற மகிழ்வோடும் ஒரு சிலருக்கு சுகவீனம் சோகம் பலவீனம் என்று சிறிது வருத்தங்களோடும் கடந்து சென்ற கல்வியாண்டின் நீண்ட விடுமுறை காலம். அந்த விடுமுறை காலம் நிறைவுற்ற அனைவரும் பள்ளிகளுக்கும் சிறிது நாட்கள் தள்ளி கல்லூரிகளுக்கும் செல்ல உங்களை நீங்களும் பெற்றோர்களும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். மிகவும் நல்லது. உங்களுக்கென்று சில ஒழுக்க முறைகளை எடுத்துரைக்க விரும்புகிறேன். முதலில் உங்கள் உள்ளத்தை பள்ளிக்கு படிப்பதற்காக செல்லவிருக்கிறோம் என்பதில் நிலைநிறுத்துங்கள். வகுப்பறைகள் என்பது வகுக்கப்பட்ட அறைகள் என பொருள்படும். அதாவது வரையறுக்கப்பட்டு பகுத்து நிர்ணயிக்கப்பட்ட பாடங்கள் வழி ஒழுக்கமும் அதை கற்றுத்தரும் பணியில் ஆசிரியர்கள் சொல்லித்தரும் வாழ்வியல் நெறிமுறைகளும் செழித்து நிறைந்து இருப்பதுதான் வகுப்பறை அல்லவா? அப்படி என்றால் உங்களது எதிர்காலத்தை வளமாக்குவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் வகுப்பறையையும் வகுப்பறைகள் நிறைந்திருக்கும் நமது பள்ளிக்கூடங்களையும் எப்படி போற்றுவது? சிறிது வகைப்படுத்துவோமா? காலையில் விரைவாக எழுவது, நம்மை சுத்தப்படுத்தி கொண்டு இறைவனை தொழுவது, எச்சூழலிலும் காலையிலேயே உங்களுடைய அல்லது பெற்றோர்களுடைய கைபேசியில் நேரத்தை செலவிடாமல் இருப்பது, இயன்றவரை பெற்றோர்களுக்கு உதவுவது, நேரத்தை மிச்சப்படுத்தி அளவான உணவை அமைதியாக உண்ண வேண்டுமென்றால் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் நேரத்தை வீணடிக்காதிருப்பது, நேரத்திற்குள் பள்ளிக்குள் இருப்பது. பள்ளிக்குள் செல்லும் போது உங்களது வகுப்பு ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் பார்க்கும் உங்களது பள்ளியில் பணிபுரியும் அத்தனை ஆசிரியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் வணக்கம் சொல்வது. 2 வகுப்புகளுக்கு இடைப்பட்ட சிறு இடைவெளியில் தண்ணீர் அருந்துவது, அதற்காக வீட்டிலிருந்தே தண்ணீர் குவளைகளை கொண்டு வர வேண்டும் என்பதை மறவாதிருப்பது. பள்ளியில் விடப்படும் சிறு இடைவெளியை கண்டிப்பாக இயற்கை உபாதைகளை கழிப்பதற்காக பயன்படுத்துவது. தேவையற்ற சிறு தீனிகளை தவிர்ப்பது. மதிய உணவை முழுவதுமாக உண்டு முடிப்பது. வம்பினை விலைக்கு வாங்காத ஆரோக்கியமான உரையாடல்களை நகைச்சுவைகளை சக தோழர்களோடு வைத்துக்கொள்வதும். சிறப்பு வகுப்புகள் இல்லை என்றால் பள்ளி நேரம் முடிந்ததும் வீட்டிற்கு செல்வதும். இது சின்ன பிள்ளைகளுக்கு சொல்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிங்களா? இன்னும் மிக முக்கிய விஷயங்கள் இருக்கின்றன. கேளுங்கள் மாணவர்களே. அருவருக்கத்தக்க அவலட்சணமான முகமாக உங்களுடைய அழகான முகத்தை மாற்றக்கூடியதாக இன்றைய மாணவர்களில் பலரும் வெட்டிக்கொள்ளுகின்ற முடிவெட்டுகளை மாற்றி நேர்த்தியாக முடிவெட்டி கொள்ளுங்கள். உங்களுடைய சிகை அலங்காரம் சிறப்பானதாக இருக்க வேண்டுமே தவிர பிறருக்கு சிரிப்பினை தருவதாக இருக்கக்கூடாது. சீருடைகளை சரியான அளவில் தைத்து வீட்டிலிருந்து பள்ளிக்கு கிளம்புவது முதல் மீண்டும் வீடு திரும்பி வரும் வரை நாகரிகமாகவும் நேரிய வகையிலும் அணிந்து கொள்ளுங்கள். இன்று பலரும் கைகளில் கட்டியிருக்கும் கயிறுகள் அது கோவிலில் வாங்கியதாக இருந்தாலும் கூட வண்ணத்தை கொண்டு சாதிய கயிறுகளாக மாறியிருப்பதால் அதை கழற்றி எறிந்து விடுங்கள். சாதியை வெளிக்காட்டும் அடையாள கயிறுகள் உங்கள் இனத்தை ஒன்று கூட்டுவதற்காக பயன்படுகிறது என்று நினைக்கின்றீர்களா மாணவர்களே? அது தவறான எண்ணம். அது உங்களை மற்றவர்களுக்கு அடையாளம் காட்டி உங்களை அவர்களிடமிருந்து விலக்கி உங்களின் மதிப்பையும் இழக்கச் செய்துவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள். வகுப்பறைகளில் உள்ள இருக்கைகளிலும் மேசைகளிலும் தேவையற்றவற்றை எழுதுவதையும் சேதப்படுத்துவதையும் தவிர்த்து விடுங்கள். ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, அகலாது அணுகாது தீக்காய்வார் போல பழக கற்றுக்கொள்ளுங்கள். இச்சூழலிலும் ஓட்டுநர் உரிமம் இல்லாது இருசக்கர வாகனத்தை ஓட்டுவதை தவிர்த்து விடுங்கள். மிதிவண்டிகளில் செல்லும் மாணவர்கள் 4 பேர் 5 பேர் சேர்ந்து சாலையை மறித்து கொண்டு செல்லாமல் ஒருவர் பின் ஒருவராக ஒழுக்கமாக செல்லுங்கள். இதுபோன்று எத்தனையோ அநாகரிகமான காரியங்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்ற உறுதியோடு இந்த கல்வியாண்டின் தொடக்கத்திலிருந்து இதனை பின்பற்றி பாருங்கள். நீங்கள் கல்வியிலும் உயர்ந்திருப்பீர்கள், மற்றவர்கள் உள்ளத்திலும் உயர்ந்திருப்பீர்கள். அன்பிற்கினிய மாணவர்களே, மெய்வகை தெரிதல் ஞானம் என்கிறது சீவக சிந்தாமணி. நல்லவற்றை அறிந்து தெளிந்து சிந்தித்து செயல்படுங்கள். வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.